ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எல்லார் வீட்லேயும் மதியம் ஆக்கின சாப்பாடு மீதமாயிருக்கும், இல்லைன்னா காலைக்கும் மதியத்துக்கும் சேர்த்து ஆக்கியிருப்பீங்க. அது நைட்டு மீதமாயிரும். அது தூர போடாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அல்வா எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்க்கணும். நெய் எல்லார் வீட்லேயும் எல்லா நேரத்துலையும் இருக்காது, அதனால நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெயிலும் எந்த ஃப்ளேவரும் இல்லாமல் இருக்கும்ல, அந்த மாதிரி எண்ணெயை சேர்த்துக்கோங்க. சன்ஃப்ளவர் ஆயில் அப்படி. அப்புறம் நான் ஒரு கப் அளவுக்கு நான் சாதத்தை இதில் சேர்த்துக்கிறேன். நம்ம ஏன் இதில் வதக்கி விடுறோம் அப்படின்னா, இதில் ஒரு வலுவழுப்பு தன்மை இருக்குல்ல, அது போகிறதுக்காக தான் நம்ம இதை லைட்டாக வறுத்து விட போகிறோம். அதாவது வதக்கி விடுறோம். கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் கை விடாமல் வதக்கிக்கோங்க, இல்லைன்னா கீழே ஒரு மாதிரி அப்படியே பிடிச்சு போயிடும். லைட்டாக வதக்கி விடுங்க. அப்புறம் இதில் ஒரு ஸ்மெல் நல்லா வாசமாக வரும். அப்புறம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதும் ஒன்று சேர்ந்து வந்ததும் இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் இதை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட நீங்கள் நிறைய செய்ய போகிறீங்கன்னா கொஞ்சம் பாதி பாதியாக சேர்த்துக்கலாம். நான் எல்லாத்தையுமே இதுலேயே நான் சேர்த்துக்கிறேன். 1 கப்பு தானே போட்டேன், அதனால் நான் 1 கப்பு இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இப்போ நம்ம அரைக்க போகிறோம். எந்த அளவுக்கு அப்படின்னா, இந்த மாதிரி மையாக இருக்கணும். இங்கே பாருங்கள், நான் தண்ணி எதுவுமே சேர்க்கல, ஆனால் எவ்வளோ அழகாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் லைட்டாக தண்ணி தொளிச்சுக்கோங்க, தண்ணி நிறைய ஊற்றிடாதீங்க. அப்புறம் நான் அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நெய் இருக்குன்னா நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கோங்க. இதே பாத்திரத்தில் நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை இதில் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். நம்ம மிக்ஸ் பண்ணி விட அப்படியே அல்வா மாதிரி அந்த டெக்ஸ்சரில் நம்மளுக்கு கிடைச்சிரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, கைவிடாமல் மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த நம்ம சேர்த்துருக்க நெய்யும் இதுவும் நல்லா மிக்ஸ் ஆகி சேர்ந்து ஒன்றா வரும். அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம சேர்த்தப்போ எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். எல்லாம் மிக்ஸ் ஆகி ஒன்றா வந்துருச்சுல. இப்போ நான் இல்லை 3/4 கப் அளவுக்கு நம்ம அரிசி எந்த கப்பில் ரைஸ் எடுத்தோமோ அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு நான் வெள்ளை சீனி சேர்த்துக்கிறேன். ஒயிட் சுகர் சொல்லுவாங்கள்ல, அது நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த சீனி கரைஞ்சி இதில் மிக்ஸ் ஆகி வரும்போது உங்களுக்கு அப்படியே அல்வா எப்படி கிண்டுவோமோ அதே மாதிரி உங்களுக்கு ஒன்று திரண்டு வரதை நீங்களே பார்ப்பீங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சீனி அதில் நல்லா கரையணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. கட்டி பற்றாமல் இருக்கணும், அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கை எடுக்காமல் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இதில் கிடைக்கும். இப்போ நம்ம ஃபுட் கலர் சேர்க்கலாம். உங்களுக்கு ஃபுட் கலர் சேர்க்க விருப்பம் இருந்தால் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இப்படியே கூட சாப்பிட்லாம். ஆனால் இப்படியே சாப்பிட்றப்போ நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க, அதனால நான் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். சும்மா ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கலாம், ஆனால் டேஸ்ட்டு உண்மையாகவே ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் அல்வா மாதிரியே இருக்கும். எப்படியும் எல்லார் வீட்லேயும் எப்போவாச்சும் 1 கப் அளவுக்கு ரைஸ் மிச்சமாகும். அதில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதில் நம்ம நட்ஸு கூட வறுத்து போட்டுக்கலாம். நான் நட்ஸு வறுத்து போட்டுக்கிறேன், இதில் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் 2-3 ஏலக்காய் தட்டிட்டு சேர்த்துக்கலாம். நான் இதில் கொஞ்சமாக நீங்கள் நெய் இருந்துச்சுன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் இல்லாதனால எல்லார் வீட்லையும் இருக்காதுங்கிறதுக்காக நான் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஒரு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கை எடுக்காமல் மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 5 நிமிஷம் தான். நம்ம வதக்கினதுக்கப்புறம் இதை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும், வதக்கி அரைச்சதுக்கப்புறம். நான் இதில் முந்திரி பருப்பு, பாதாம் எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் இது கூடயே சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஒரு தெரியுதா, நம்மளுக்கு எல்லாமே ஒன்று திரண்டு அப்படியே சுற்றுது தெரியுதா? இதுதான் கரெக்டான நம்மளுக்கு ஸ்டேஜ். நம்ம இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு அல்வா. வீட்டில் மீதமாக சாப்பாடு இருக்குன்னா இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.